Chai with Chitra. எப்போ முதல்ல சூர்யாவை சந்திச்சிங்க? நான் ஆஃபீஸ் போட்ட பிறகு பூஜைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு பாலா அறிமுகப்படுத்தினாரு. இவர் தான் நம்மளோட படத்தோட ஹீரோ. அப்புறமா ஃபர்ஸ்ட் சிவகுமார் சாரை தான் சந்திச்சேன். அதுக்கப்புறமா தான் சூர்யா. அதுக்கப்புறம் 2 பேரையும் அந்த பூஜை அப்போ நீங்க எல்லாமே வந்திருப்பீங்க அந்த பூஜைக்கு. நீங்க கேப்டன் வந்திருந்தாரு. ஸோ அந்த சமயத்துல தான் கொஞ்சம் பரிச்சயம் ஏற்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்துலாம் வண்டியில் ட்ராவல் பண்ணின்னு போவோம் இல்லையா ராமேஸ்வரத்துக்குலாம். அப்போல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் சூர்யா. ராஜ்கரன் எப்படி பழகுவார்? சூப்பர். இன்ஃபேக்ட் அவர் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டார். அவருடைய போர்ஷன் எடுக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட 15 நாள் அவர் ஹோட்டல் ரூம்லேயே இருக்காரு. அவர் ஷூட்டிங்க்கு ரெடி. அவரை கூப்பிட்டு பண்றதுக்கான இது இல்லை. அப்பெல்லாம் நான் ரொம்ப பயந்துருந்தேன். ஏன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் எப்படி அது பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா அவர் ரொம்ப இதுவா இருந்தார் சார். ரொம்ப கூலா. இல்லை சார் அவரு ஒரு பிளான் வச்சிருப்பாரு. ஒவ்வொரு தடவையும் நான் தான் போய் ரொம்ப கூழ கும்பிடு போடுவேன். சார் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரு ஏதோ ஒரு இதுல இருக்காரு. அவர் எப்போ கூப்பிடுறாரோ அப்போ வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. அருமை. அப்புறம் அந்த ராமேஸ்வரத்துல இருந்த எல்லா நாளும் போய் எங்க பக்கத்துல இருக்கிற அந்த மசூதியில போய் தொழுகை பண்ணிட்டு வருவாரு. ஸோ அவரால் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் என்னுடைய மாமனார் வந்து அபராஜித் ஃபிலிம்ஸ்ல அவர் தான் ஃபினான்ஸ் பார்த்துருந்தார் கம்ப்ளீட்டா. அவர் வந்து ராஜ்கிரனுக்கு பயங்கர ஃப்ரெண்டு. அதாவது முன்னாடி இல்லை, அவங்க 2 பேரும் நிறைய பேசிப்பாங்க. அவருக்கு வேண்டிய விஷயங்கள் அது இது. அவரும் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு. பட் ரொம்ப எளிமையாக இருந்தார். ரொம்ப நாள் அவரோட 15 நாள் அவரை வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் போட்டு. அவரும் சரி சரவணனும் அவரும் நல்ல வெரி கோஆப்ரேட்டிவ். எல்லாமே அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஹேட் த கண்ட்ரோல். இவங்கெல்லாம் எல்லார்கிட்டையும் இப்படி இருப்பாங்களா அப்படின்னா சொல்ல முடியல என்னால். பாலான்ற ஒரு கேப்டன் இருக்கிற சமயத்துல எல்லாரும் இது ஒரு பெரிய ஓப்பனிங், இது ஒரு பெரிய இதுவா இருக்கும் அப்படின்ற ஒரு இதுல பண்ணாங்க. அது மாதிரியே ராஜ்கிரண் சாருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நற்பெயர். நந்தா பெரியவரா வந்த பிறகு அவரு நந்தா விளக்கா போயிட்டே இருந்தார் மேல மேல. ஸோ அதுவும் நல்ல இது. ரத்னவேல் சாரும் நல்ல கேமராமேனு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட், எல்லாமே ஒரு யூத்ஃபுல் ஃப்ரெண்ட்லியா போச்சு சார் எல்லாமே. ஏன்னா அவர் சேதுலி இருந்தாரு ராண்டி. அதுக்கப்புறமாவும் எங்கள் கூட இல்லாமல் ஜாலியாக, அதாவது கேமராமேனா அவர் வேலையை முடிச்சிட்டா யாரு கூடயும் பேச மாட்டார். அந்த மாதிரிலாம் இல்லை. அவரும் எல்லாம் ஜாலியாக நாங்கள்லாம் அதான் சொல்கிறேன். இது ஒரு மாதிரியான அந்த காலேஜ் டேஸ், ஒரு வசந்த காலம் மாதிரி தான். ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். அதே சமயத்தில் ஷூட்டிங்னு வந்துட்டா எல்லாரும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக நல்லா பண்ணாங்க. படத்தினுடைய இசையமைப்பாளருக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது நட்பு? யுவன். இத்தனைக்கும் சேது படம் வந்து இளையராஜா அவரோடது. ஆமாம். அதேமாரி யுவன் வந்து நல்ல இதுதான் சார். அவரும் எல்லாமே ரொம்ப சின்னவங்க. அதில் ரொம்ப வயசானவர்னா நானும் பாலாவும் தான் இல்லையா. நாங்கள் தான் மூத்த குடிமகன்கள். மற்றவங்க எல்லாருமே, வெங்கியும் ரொம்ப சின்ன பையன். அந்த என்ன சொல்கிறது ஜெனரேஷன் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஏன்னா யுவனை பொறுத்த வரைக்கும் மியூசிக் ஒர்க்கு அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல. இப்போ டைரக்டர் ஒன்று சொல்லி நம்ம சொல்கிறது சரியா, அந்த தயக்கங்கள் அது இது அதெல்லாம் இருக்கும். அங்கேயும் வந்து பாய் தான் அன்பு பாலம். அவர் என்ன கேட்கிறாருன்றது புரிஞ்சுதா. ஸோ அவர் தான் எப்பயுமே அன்பு கரங்கள் நீட்டி அந்த இடங்கள்லையும் பெரிய ஒரு டிஃபரன்சஸ்லாம் வராம அந்த படமே வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படமா வந்ததுக்கு அமீர் ஒரு காரணம். அமீர் ஒரு மிக முக்கியமான காரணம். சூப்பர். எல்லா விதத்துலையுமே எப்படி சொல்றது, இது பாமரன் முதற்கொண்டு பண்டிதன் வரைக்கும் நோக்கியா கனெக்டிங் பீப்புள் வந்து அமீர் தான். அவர் பெரிய வலதுகரம் தான் பாலாவுக்கு. அதுல ஒன்று 2வது கருத்துக்கே இடம் இல்லை. யுவனை பொறுத்த வரைக்கும் அந்த பாடல்கள், யூனோ ஹவு, அவர் என்ன நினைக்கிறாரு என்ன பண்றாருங்கிறத வார்த்தைகளால சொல்ல முடியுமா? ஆனா அந்த பாடல்கள் போட்டு அவர் கூட நான் பாலா கூட போவேன். நிறைய தடவை அந்த இசை கோர்ப்புலாம் நடக்கும்போது கூட்டு போவாரு. அப்புறமா ராஜா சார் ஒரு பாட்டு பாடினாரு, முதல் பாட்டு எங்கெங்கோ. ஸோ யுவனுக்கு அப்பாவை வச்சு எப்படி வேலை வாங்குறது? அதனால அவர் வந்து எல்லாம் செட் பண்ணாரு, பாடினாரு. அப்புறமா இன்னும் ஒரு தடவைன்றதை பாலாவும் போய் எதுவுமே கேட்க முடியாது. அப்புறம் அவராக கேட்டு திரும்பி இன்னொரு தடவை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு போனார். அது எனக்கெல்லாம் வந்து அவர் ஒரு பெரிய இசை கடவுள் இல்லையா. ஸோ அவரை தரிசனம் பண்ணதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அவர் ஒரு பாடல் பாடினார்ன்றது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த காட்சி அமைக்கும் போதெல்லாம் அந்த பாடல்கள் கேட்கும் பொழுது அந்த அந்த குரல், அந்த மக்களின் மனித சமுதாயத்தின் மனசாட்சி
ரொம்ப நல்லா இருந்தது அவரோட இது. நந்தா படத்தை பார்த்தபோது எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த ப்ரிவ்யூ குட்லக் தியேட்டரில் தான் பார்த்தோம். அவர் எதுவுமே எங்களுக்கு காட்ட மாட்டேன்ட்டார் முதல்ல. எங்களுக்கு தெரியுமே அவரை பற்றி தான். ஆனால் எனக்கு வந்து அந்த படம் பார்த்துட்டு அது மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப, ஏன்னா அந்த ஷூட்டிங் பண்ணும்போதே என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் தானே அசிஸ்டண்ட்டாக இருந்தான். அவன் சொல்லிகிட்டே இருப்பான், இது வேற படம்டா, இது ஆல் டுகெதர் இது வேற படம்டா, யூ வெயிட் அண்ட் வாட்ச். இது வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி சில காட்சிகள், இந்த மாதிரி சில டேக்கிங்கு, அதெல்லாம் ஷார்ட் டிவிஷன், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அது, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பை கூட்டிகிட்டே இருந்தான். படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நான் அப்பயே பாலா கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தேன், அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ மனசு ஒப்பலை அப்படின்னு. பட் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சேதுவுடைய கிளைமேக்ஸுக்கும் இந்த மாதிரி சொல்லி அவர் பிடிவாதமாக இருந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றியாச்சு. அதுக்கு கிளைமேக்ஸும் ஒரு காரணம். உண்மை. ஸோ அதனால் நான் என்னுடைய கருத்தை தான் தெரிவிக்க முடியுமே தவிர நான் ஒன்றும் பெருசாக இது பண்ண முடியாது. இல்லை இது கரெக்டாக வரும் அப்படின்னாரு. சரி சார், ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது எல்லாமே. சடனாக அந்த கிளைமேக்ஸில் அம்மா அது ஓகே அந்த எண்டு. ஆனால் த மீன்ஸ் டு அரைவ் அட் தட் எண்ட் ப்ராபப்ளி இட் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் ஃபார் மீ. ஐ டோன்ட் நோ. பட் படம் மிகப்பெரிய ஹிட்டு, தமிழ்நாடு மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, இதுவாச்சு. பட் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் சொல்லுங்கள். படம் பின்னாடி மிகப்பெரிய ஹிட் ஆனாலும் ஆரம்பத்தில் வியாபார ரீதியாக அதுக்கு வரவேற்பு இல்லை. ஆமாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம சொன்ன பட்ஜெட் ஒன்று, அதுக்கப்புறமா அது இந்த படம் முடிக்கப்படும் போது வந்த பட்ஜெட் வந்து 5 மடங்கு, சொன்ன பட்ஜெட்லேருந்து 5 மடங்கு பட்ஜெட். 5 மடங்கா? இப்போ 5 மடங்கு பட்ஜெட்டில் நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம், நேர்த்தியாக பண்ணியிருக்கோம். பட் வியாபாரிக்கு இந்த நேர்த்தியை விட முக்கியம். இப்போ இந்த பேனாவோட விலை 5 ரூபா அப்படின்னா நம்ம 5 ரூபாய்க்கு பண்ணி 7 ரூபாய்க்கு விற்கலாம். நாங்கள் அதை 15 ரூபாய்க்கு பண்ணி 25 ரூபாய்க்கு கேட்டால் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ என்கொயரிஸ்லாம் வந்தது. ஆனால் அது எதுவுமே கட்டுப்படி ஆகாது. ஏன்னா நான் படம் ரிலீஸ் பண்ணும்போதே லாஸ்ட்டில் தான் ரிலீஸ் பண்ணணும் படத்தை விற்றா. ஸோ அதனால எல்லாம் பார்த்து இது நம்மளே ஓனாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது அவங்க சொல்கிற விலைக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. எம்ஜி போட்டு எம்ஜிக்கெலாம் நிறைய வரல. அப்போது எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷனில் அவங்கவுங்க சேஃப்டியாக தான் வந்தாங்க. அதுக்கு நம்மளே ஓன் ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணோம். படம் மிகப்பெரிய வெற்றி. அண்ட் எல்லா விதத்துலேயும் வி ஆர் வெரி ஹாப்பி. நீங்கள் படத்தை பார்த்தபோது கதை சொன்ன அந்த எஃபெக்ட் இருந்தது அவங்களுக்கு திருப்தி? அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்போ கூட நான் அவங்க ராஜஸ்ரீ வந்து அந்த இன்டர்வல் பிளாக்கும் போது தான் அவங்க ஊமைங்கிறதே தெரியும் மக்களுக்கு. அது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காங்க, அன்ரீசனபிளாக இருக்காங்க, அதெல்லாம் நிறைய கேள்விகள் இருந்தது. பட் ஆல் செட் அண்ட் டன், தட் இஸ் பாலாஸ் வே ஆஃப் மேக்கிங் அ மூவி. ஸோ எங்களுக்கெலாம் அப்போ அனுபவம்லாம் கிடையாது. ஒரு திரைப்படம் பார்த்தா ஒரு கருத்து சொல்லலாம், அவ்வளோதான். அவருக்கு தானே அது தெரியும். அதனால் நாங்கள் பட் நல்லா தான் இருந்தது அந்த அனுபவம். அந்த நேர்மை, அந்த தொழிலில் நேர்த்தி, அவர்கிட்ட இருந்த அந்த நேர்மை, அந்த தொழிலில் இருந்த பக்தி, அதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப மெய்சிலிருக்கும் அனுபவங்கள் தான். பாலா ஒரு மிகச்சிறந்த வெற்றி படத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கு அடுத்து அவரை வச்சு படம் பண்ணல நீங்கள்? 2வது படம் இன்ஃபேக்ட் பண்ணுறதா இருந்தோம். ஏன்னா பாலா அந்த படத்தை முடிச்சுட்டு அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். நந்தா ரிலீஸும் போது பாலா அமெரிக்காவில் இருந்தார். அப்போது அதுக்கு அடுத்ததாக ஒரு படம் சூர்யா அண்டு விக்ரம் பிதாமகன், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் என்னை கூப்பிட்டுருந்தார். அடுத்ததாக அந்த படம் நம்ம பண்ணலாம் சேர்ந்து அப்படிங்கிறது. நாங்களும் அந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக தான் இருந்தோம். இவங்க 2 பேர் காம்பினேஷனில் நல்லா இருக்குமே அப்படின்றதுல தான் இருந்தோம். அப்போ தான் துரை தான் நினைக்கிறேன்ல அந்த தயாரிப்பாளர் துரை. ஸோ அப்போ அவர் அந்த ஆஃபரை, ஏன்னா 2 ஹீரோ மேக்கர்ஸ் இல்லையா, இவர் 2 ஹீரோவை பண்ணியிருக்காரு. அந்த சூர்யா அண்ட் விக்ரம் காம்பினேஷனில் நல்லா இருக்கும்னு சொல்லி இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் நல்லா விளைச்சி கொடுத்துட்டீங்கன்னா அறுவடை பண்ணுறதுக்கு வருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்த துரை வந்திருந்தார். அப்போது பாலா வந்து இல்லை நான் இந்த படம் அவங்களோட பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சரி சார் உங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் மௌனம் பேசியது பூஜை போட்டோம். பாய் இது பண்ணி அவரு தான் அந்த யூனிட்லேயே ரொம்ப தேனியாக சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு வந்து முதல் ஒரு திரைப்படம் பண்ணலாம், சரி அப்புறமா நமக்கு ஒன்றும் இது திரைத்துறையில் ஒன்றும் பெரிய ஈடுபாடு கிடையாது, எங்கள் தொழில் ஐடி. ஸோ ஏதோ வந்தோம், ஒரு நல்ல திரைப்படம் கொடுத்தோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு லெட் அஸ் ராப் அப் அண்ட் தென் வி வில் டூ இட் லேட்டர்ன்ற மனநிலையில தான் இருந்தோம். இவன் பெரிய ஹிட்டாக இருந்தால் கூட. ஏன்னா எங்களுடைய நேரம் இங்கே விட அங்கே எங்களுக்கு வி ஆர் வெரி காஸ்ட்லி, ப்ரெஷியஸ். ஆமாம், ஏன்னா அங்கே ஐடி பிஸ்னஸ்ஸு கிட்டத்தட்ட
நிறைய எஸ்ஏபி கன்சல்டன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸு. வெங்கி நாராயணனுடைய ஒரு ஒன் டே அவருடைய சம்பளமே $5000. He was such a specialty consultant in அதெல்லாம் US. விட்டு நீங்கள் உதவி இயக்குனர் உதவி இயக்குனராக வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் யாருக்குரிய வெங்கி 2 கோடி ரூபாய் நாராயணனுக்கு. சம்பளத்தை விட்டுட்டு இங்கே இருந்திருக்காரு. ஆமா அது he also became he got into the good books of Bala. Bala also said ரொம்ப இவர் நல்ல சூப்பரா வருவார், அடுத்ததா எனக்கு இருக்கிற அசிஸ்டன்ட்ல இவர் வருவார் சொல்லி. வெங்கியும் அமீரும் ரொம்ப க்ளோஸ். அமீர் அசோசியேட்டு, வெங்கி அசிஸ்டன்ட். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் தான் கேட்டேன் பாய்கிட்ட வந்து, அவருக்கு ஏதாவது கதை வச்சிருக்காரு ராக்கேல், ஏன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்காரு, காஸ்டியூம் பண்ணுறதுல இருக்காரு, அப்புறமா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறமா சாய்ஸ் செலெக்ஷனு, அப்புறம் டயலாக்கு, ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய எல்லா திறமைசாலியா தெரியுது. சுறுசுறுப்பாக இருக்காரு. அதை தவிர்த்து ஒரு பெரிய இறை நம்பிக்கையோட எவ்வளோதான் பிஸியாக மண்டை வெயில் காஞ்சாலும் அந்த 5 வேளை தொழுவுறதை விடவே மாட்டார். அது எனக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பாக இருந்தது. நான் இந்துவாக இருந்தாலும் அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் அந்த ஒரு நேர்மை, அந்த இறை பக்தி, ஆட்டோமேட்டிக்காக வி காட் க்ளோஸ் டு ஈச் அதர். அப்புறமா ஏதாவது கதை இருந்தால் கேள்டான்னு வெங்கிக்கிட்ட. அப்போ தான் அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அந்த மௌனம் பேசியதே கதை சொன்னார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. எஸ்பெஷலி அந்த ஃபைனல், அந்த கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் வந்து we all liked it very much. So then automatically இது இவரும் வந்து போய் முதல்ல தன்னோட குருநாதரை கூப்பிடணும்னு பாலாவையும் போய் அழைச்சாரு. அதுக்குள்ளே பாலா அந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ எவ்ரிதிங் வெண்ட் ஆன் வெல். இன்ஃபேக்ட் ஈவன் நவ் ஐ எம் டாக்கிங் டு ஹிம். பாலா சார்கிட்ட பேசி என்ன ஏதுங்கிறது இந்த ட்ரிப்பும் போது போய் பார்க்கலாம், சந்திக்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம், ஏன்னா we are so good friends, so we can do a movie again. அந்த ஒரு நட்புறவுல தான் இருக்கும். இன்ஃபேக்ட் என் மாமனார் தான் அவருக்கு வலதுகரமே பாலா சாருக்கு. ஏன்னா அவருடைய எல்லா ப்ரொடக்ஷன்லையும் என் ப்ரொடக்ஷன் வழியாக சினிமா துறைக்கு வந்தவர். அதுக்கப்புறமா பாலாவோட ஆஃபீஸில் அவருடைய வலதுகரமா இப்போ இது வணங்கான் வரைக்கும் அவர் தானே. அப்படியா? ஆமா, சந்தான கோபாலன் அப்படின்னு பேரு. அவர் என்ற மாமனார் தான் அவருக்கு ஃபுல்லா எல்லாமா இருந்து, அவர் எங்க இருந்தாலும் எந்த ஒரு ப்ரொடக்ஷனா இருந்தாலும் ஒரு 5-6 கோடி ரூபாய் சேமிச்சு கொடுத்துருவாரு. அருமை. எல்லா இந்த காஸ்ட் கட் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பிளான் பண்ணி அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணி, அவருக்கும் இவருக்கும் அவர் மேலே அபரிமிதமான மரியாதை. பாலாவுக்கும் வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து எல்லாம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா எங்கே இருந்தாலும் அந்த திருவல்லிக்கேணி ஃப்ளாட்டுக்கு ஓடி வந்து எல்லாம் பேசுவார். இன்னி வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ள தந்தை மகன்ற ஒரு இது என் மாமியாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாலா நிறைய கதை புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவார், இதை படிங்க. என் மாமியார் நம்ம ஒரேஷியஸ் ரீடர், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், சொல்கிற கதைகள்லாம் படிப்பாங்க. அப்புறமா நிறைய மார்க் பண்ணி அவருக்கு தெரிவிங்கன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாலா ஒரு குடும்ப மெம்பராகவே ஆயிட்டாருன்னு சொல்ல வரேன். ஒரு சாதாரண ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்ப ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் வந்திருக்காரு. ஷார்ட் நோட்டீஸில் சொன்னால் கூட மனைவி அழிச்சிட்டு வந்து எல்லாம் அட்டன் பண்ணிட்டு போவார். உங்களுடைய பங்குதாரர் பாலா கிட்ட உதவி இயக்குனராக இருந்தார். ஆமாம். அப்படி இருந்தும் ஏன் அவருக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு தரல அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண? அதுக்கு மெயினான ஷோ ஸ்டாப்பர் என்னென்னா, பேசிக்கலி அவர் வந்து ஐடி எக்ஸ்பர்ட். அவர் இந்த ஹோல் ப்ராசஸில் ஹி வாஸ் தேர். அவர் எல்லாம் புரிஞ்சிட்டாரு, ஹி வாஸ் ஆல் ரெடி. கதையும் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கதையும் வச்சுருந்தான் வெங்கி நாராயணன். பட் அங்கே எங்களுடைய பேரண்ட் கம்பெனிக்கு இவன் தான் மூளை. ஏன்னா அந்த எஸ்ஏபி ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இல்லை கிளைண்ட் கிட்ட போய் டு வின் த ஒர்க் எல்லாமே அவன் தான். ஸோ அவன் என்ன சொன்னான், இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அவன் தான் வரதா இருந்தான். பட் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணி அப்புறம் ஹீ காட் காட் அப் வித் த ப்ராடக்ட் தேர். எஸ்ஏபியில் அந்த சம் போல்ட் ஆன் ப்ராடக்ட்ஸ்லாம் எழுதியிருந்தான். ஸோ அதிலெல்லாம் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிட்டான். அதுவும் இல்லாமல் ஐ கேனாட் அஃபோர்ட் டு லெட் இம் கோ டு இந்தியா ஃபார் அன் இயர், ஏன்னா த பேரண்ட் கம்பெனி வில் சஃபர். ஸோ இதையெல்லாம் பார்த்து சரி. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அமீர் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா ஹீ லேர்ன்ட் த ப்ரொஃபஷன் த்ரூ பாலா. அது வந்து ப்ளஸ் அவரும் நல்ல இதுவாக பண்ணார். அதனால இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிட்டு அப்புறமா பண்ணலான்னு இருந்தோம். பட் அதெல்லாம் அதுக்கப்புறமா தான் ஹீ காட் பிரெயின் டியூமர் வந்துட்டு அவருக்கு. அதனால கொஞ்சம் ஹீ வாஸ் சஃபரிங் குவைட் அ பிட். ஸோ தென் ஆல் அவர் டே ட்ரீம்ஸ் பிகேம் நைட் மேர். ஸோ வெரி யங் chap, very bright chap. The brain for the company had the brain tumor and we all went through hell. Very young wife and a very small girl child.
ஸோ we were all with him, but still we could not save him. முதல்லயே மௌனம் பேசுனுடைய கதாநாயகன் சூர்யா தானா? ஆமாம், ஏன்னா அப்போ பாயும் சூர்யாவும் ரொம்ப க்ளோஸு, எல்லாம் வந்து நகமும் சதையும் மாதிரி இருந்தவங்க. அப்போ அவருக்கு அந்த படம் வந்து ஒரு படம் கூட வந்தது. அப்போ நந்தாவுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி ஒரு படம் வந்தது. அந்த படம் அவ்வளோ சரியாக போகல. நந்தா மிகப்பெரிய வெற்றி. அப்புறமா இவர் சூர்யாவே வந்து அடுத்தது நான் வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு நான் பண்ணுறேன், ப்ரொடக்ஷனுக்கு பண்ணுறேன்னு சொல்லி சூர்யா கதை கேட்டு, ஏன்னா ஆல் செட் அண்ட் டன் he became a big hero, right? After the release of Nanda, he became a very saleable and much sought after hero. And then ஒரு பர்த்டே, சூர்யாவோட பர்த்டேன்னு நினைக்கிறேன், அமீரோட வீட்டில் ஒரு கேக் இது பண்ணி, அப்போல்லாம் சூர்யா தான் ஹீரோங்கிறதெல்லாம் எனக்கு ஐ ஹவ் நாட் ஃபார்ம்ட் அப் இன் மை மைண்ட். ஏன்னா பாய் கதை வச்சுருந்தாரு. அப்போ அந்த சமயத்தில் தான், இல்லை சார் நான் இந்த கதையை கேட்டேன், நல்லா இருக்கு, நம்ம பண்ணிடலாம். அவரோட பர்த்டேக்கு தான் பண்ணோம். ஸோ அரவுண்ட் என்ன 2001 நந்தா ரிலீஸு, 2001 ஏன்னா 2002 மௌனம் பேசியதே காட் ரிலீஸ்ட். ஸோ அந்த சமயத்தில் நடந்தது. அவருக்கும் பிடிச்சிருந்தது. ஃபுல்லாக நல்லா ரொம்ப ஜாலியான படம் அது. மௌனம் பேசியதே வந்து நந்தா மாதிரி சீரியஸான படம் இல்லை. ஸோ ஜாலியாக ஒரு யதார்த்தமாக பேசுறது தான் டைலாக்காக வச்சுருந்தாரு. ஆனால் அது இன்னி வரைக்கும் சொல்கிறாங்க, அந்த ஜீன்ஸ் போட்ட சகுனி, அதுக்கப்புறமா வந்து ஏன்டா எல்லாம் வீட்டில் போய் பண்ணுறதெல்லாம் ரோட்லேயே பண்ணுறீங்களேடா, அதெல்லாம் இன்னி கூட இந்த யூத் சொல்கிறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் பிறக்கவே இல்லை. இப்போ இருக்கிற அந்த 20+ கிட்ஸ்லாம் தேவர் நாட் ஈவன் பார்ன். பட் இப்போது ரீரிலீஸ் பண்ணணும்னு கேட்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், அது அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்றது நினைக்கிறது. ரொம்ப பாட்டுகள்லாம் யுவன் சங்கர் ராஜா தான் பெரிய ஹிட். அது அந்த ஆடாத ஆட்டம் எல்லாம் அது பெரிய ஹிட்டு. என் அன்பே என் அன்பேன்னு ஒரு சங்கர் மகாதேவன் அவரோட பாட்டு. ஸோ ஓவரால் தட் பேக்கேஜ் வாஸ் ஆல்சோ வெல் ரிசீவ்ட். அதுலேயும் லைலா இருக்காங்க. அந்த படத்தில் தான் த்ரிஷா அறிமுகம். ஆமாம், லேசா லேசா படம் பண்ணால் கூட திரையரங்குகளுக்கு வந்த முதல் திரைப்படம் த்ரிஷாவுக்கு மௌனம் பேசியதே தான். அமீர் சாய்ஸ் தானா த்ரிஷா? நிறைய ஹீரோயின் பார்த்தோம் நாங்கள். பாம்பேக்கு போகும்போதெல்லாம் அனுப்புவாங்க, ரிச் கேர்ள்ஸ் அனுப்புவாங்க. அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இவங்க ஏதோ வேற தேடலுக்கு வந்திருக்காங்க இங்கே. மீரா ஜாஸ்மின் அவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு நிறைய தடைகள் வந்தது. இந்தியா ஆமாம்மா, அவர் வந்து டேஸ்ட்டாக எடுக்கிறார்னு சொல்லி வேஸ்ட்டாக எடுக்கிறார் சார், எனக்கு அமெரிக்காவுக்கு கால் வரும், இந்த படத்தை இதோடு நிறுத்திடுங்க. ஒரு லெவலில் படம் நின்று போயிடும்ன்ற ஒரு நிலைமை கூட வந்தது. பிரம்மாண்டமாக செட்டு போட்டோம் நாங்கள் பாண்டிச்சேரியில். ஸோ அப்போ எனக்கு நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க இல்லையா, என்னப்பா இதுக்கு ஏன்பா உங்களுக்கு இந்த ஹீரோவுக்கு நீங்கள் ஏன்பா போடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.